Hi friends, welcome back to Ignore Pulse. நம்ம இக்னோவில் அட்மிஷன் பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸும் அட்மிஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கிறத பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அட்மிஷன் நம்ம எடுக்கும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அப்போது நமக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம அட்மிஷன் போடுற கடைசி நாள், அதாவது ஜூலை 15 வரைக்கும். ஓகேவா? கடைசி நாள்னால் எக்ஸாக்ட்லி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு ஜூலை 15 தான் நம்ம அட்மிஷன் எடுக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டாக நம்ம இக்னோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கடைசி நேரத்தில் சைட்டு ஸ்டக் ஆகும், இல்லைன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே வரும். அப்படி அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணுன்னா, அந்த டேட்டுக்கு முன்னாடி 2 டேஸுக்கு முன்னாடியே நம்ம அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே நம்ம முடித்து வச்சுக்கிட்டாலே நம்ம சேஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது அட்மிஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது, டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணும்போதும் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏதாவது மிஸ்டேக் ஆகியிருந்தாலோ இல்லை அதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்றாலும் அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு வேளை தப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லை மறந்து ஏதாவது கொடுத்துருந்தோம்னா, நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, நம்ம அலோகேட் பண்ணியிருக்கிற ரீஜனல் சென்டர்ஸுக்கு நம்ம மெயில் மூலியமாகவோ இல்லைனா மெயில் மூலியமாக நம்ம அவங்களுக்கு மெயில் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தோன்னா மதுரையில், தென் சென்னையில் நம்ம தமிழ்நாடோட ரீஜனல் சென்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம மெயில் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணும்போதே நம்ம அட்மிஷன் போர்ட்டலில் இருக்கிற ப்ரோக்ராம் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் மூலமாகவே நம்ம எடுத்துருக்கிற கோர்ஸோட டீட்டெயில்ஸில் ஃபுல்லாகவும் அதோட எலிஜிபிலிட்டியும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணுற கோர்ஸஸ் அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வரும்போதே நமக்கு ரீஜனல் சென்டர்ஸ் எங்கெங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தது அட்மிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டடி சென்டரையும் நம்ம அட்மிஷன் எடுக்கும்போதே நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த ஸ்டடி சென்டர் வச்சு தான் நம்மளோட டவுட்ஸு எல்லாமே நம்ம கிளியர் பண்ண முடியும். சரி, அட்மிஷன் முடிஞ்சதோ நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம ஸ்டடி சென்டர் எங்கே இருக்குது, நம்ம அதில் கொடுத்துருப்போம் இல்லையா, கொடுத்துருந்தாலும் அந்த ஸ்டடி சென்டர் எங்கே இருக்குது, அது நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணலாங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். அடுத்த ஸ்டெப்பு நம்ம எங்கே கொடுத்துருக்கோம் அதோட அட்ரஸ்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணிக்கிற ஸ்டடி சென்டரில் யாராச்சும் படிச்சிருக்காங்களா, அப்படி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லைன்னா அங்கே இருக்கிற கோஆர்டினேட்டர்ஸோ அவங்கள கனெக்ட் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பு இல்லைன்னா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி எப்பவும் அவங்கள காண்டாக்ட்லேயே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆன 2 இல்லை 3 நாளில் நமக்கு என்ரோல்மெண்ட் நம்பரும் பாஸ்வேர்டும் நம்ம அட்மிஷன் எடுக்கும்போது கொடுத்த மெயிலில் வரும். அதை வச்சு நம்ம இக்னோ சமத் போர்ட்டலில் போய் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக நம்ம லாகின் ஐடியை க்ரியேட் பண்ணலாம். லாகின் ஐடி நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம் எழுதும்போதோ அசைன்மெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும்போது நம்ம எடுத்துருக்கிற இந்த ஐடி கார்டு ரொம்ப முக்கியம். ஒரு வேளை உங்கள் யூசர் நேம் இல்லை பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா அட்மிஷன் போர்ட்டல் இருக்குல்ல, ஃபர்கெட் யூசர் நேம் இல்லைன்னா பாஸ்வேர்டு ஆப்ஷன்ஸை வச்சு உங்கள் கண்ட்ரோல் நம்பர் மூலமாக திரும்ப எடுத்துக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா வீடியோக்கு அப்புறம் கனெக்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோவும் பண்ணலாம். டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டாக வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம ஜூலை 15க்குள்ளே அட்மிஷன் எடுத்துக்கோங்க. அட்மிஷன் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி நாம் அப்லோட் பண்ண வீடியோஸில் நம்ம ஹெல்ப்பிங் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. எல்லோரும் அட்மிஷன் எடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.